வணக்கம். பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கார். உண்மையிலேயே பீகார்ல ஒரு மாபெரும் புரட்சி நடக்க போகுது, ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்றதுக்கு இந்த பேரணி ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. இப்பவே எழுதிட்டாங்க பீகார்ல, நிதிஷ்குமார் ஆட்சி அடுத்தது வராது, இந்தியா கூட்டணி தான் வரும் அப்படின்னு இப்பவே எழுதிட்டாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் பண்ண தவறுனால ராகுல் காந்தி அங்க ஒரு கலக்கிட்டார். எஸ்ஐஆர் மூலமா 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். ராகுல் காந்தி அவர்கள் இத புட்டு பண்ணாரு, மக்கள் மத்தியில வச்சுட்டாங்க. இது போக நிறைய சமூக ஆர்வலர்கள் கேஸ் போட்டு ஏங்க உயிரோட இருக்கிறாங்க, அவங்கள செத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கு, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல டைரக்டா கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தை லெப்ட் ரைட் வாங்கி இருக்கு உச்ச நீதிமன்றம். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாஜகவுக்காக உதவி பண்ண போய் இப்ப நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தேர்தல் ஆணையம் ரொம்ப சிக்கி தவிக்குது. இதன் மத்தியில இந்த வருடம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்குது பீகார் மாநிலம். இந்த பீகார்ல எப்படியாவது நிதிஷ்குமாரை காப்பாத்திரணும், முதலமைச்சர் சேர்ல உட்கார வச்சிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் தேர்தல் ஆணையத்தின் உதவியோட பாஜக இப்பேற்பட்ட காரியங்களை செய்திருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள், பலதரப்பட்ட எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்னா, இவங்க பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இவங்க நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஆளதான் தேடி போய் என்ன பண்ணிருக்கிறாங்க, நீக்கி இருக்கிறாங்க. சோ ராகுல் காந்தி அவர்களும் மற்ற எதிர்கட்சிகளும் ப்ரூஃபோட காமிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு தவறு பண்ணிருக்கு அப்படின்றத உச்ச நீதிமன்றத்துல காட்டியிருக்காங்க. சோ ஒரு நாட்டின் ஒரு ஜனநாயகத்தின் கடமை ஆற்ற வேண்டிய ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு இந்த அளவுக்கு ஒருதலைபட்சமா போகுது அப்படின்னும் போது உச்ச நீதிமன்ற வேடிக்கையை பார்க்கும் அப்படின்னு லெப்ட் ரைட் வாங்கியிருக்கு உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை. சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முறையா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆதார் கார்டோட, வாக்காளர் அடையாள அட்டையோட, மற்றபடி வேற எந்த தேவையில்லாத டாக்குமெண்ட் எல்லாம் கேட்கக்கூடாது. எது தேவையோ அந்த எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், வச்சிருக்கிறவங்கள நீங்க வாக்காளர் பட்டியல சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு கொடுத்திருக்கு. இதனிடையில ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தையும், தேர்தல் ஆணையம் பண்ண தவறையும், பாஜகவையும் எதிர்த்து ஒரு மாபெரும் பேரணியை என்ன பண்ணிருக்காரு, கூட்டியிருக்காரு. இந்த பேரணியில ஜனங்க பாத்தீங்கன்னா தானாக முன் வந்து என்ன பண்றாங்க, ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படியே மக்கள் வெள்ளத்துல அப்படியே நீந்திக்கிட்டு போறாரு ராகுல் காந்தி. உண்மையிலேயே சரியான ரெஸ்பான்ஸ் நடந்திருக்கு இந்த பேரணியில. ராகுல் காந்தி அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு அமோகமா இருக்கு அப்படின்னு வர கூட்டத்தை பார்த்துட்டு இப்பவே என்ன பண்ணிட்டாங்க, எழுதிட்டாங்க. இங்க தேஜஸ்வி யாதவ் அதே போல ராகுல் காந்தி 2 பேரோட கூட்டணி இங்க ஆட்சி அமைக்குது அப்படின்னு இப்பவே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிதிஷ்குமாருக்கு அடிவயிறு கலக்குது. இதுல இடையில இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. நிதிஷ்குமார் ஆட்சியில எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு, அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்க அப்படின்னு சமீபமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு அரசு அதிகாரி வீட்டுல கிட்டத்தட்ட 300 கோடி என்ன பண்ணிருக்காங்க, கையாடல் பண்ணிருக்காங்க. அதுல 10 கோடி என்ன பண்ணிருக்காங்க, எரிச்சிருக்காரு. எரிச்சு அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ட்ரைனேஜ் பைப்புல என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. 10 கோடி ரூபாய் எரிச்சு. இந்த 10 கோடி ரூபாவை எவ்வளோ பீகார்ல அடித்தட்ட மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்திருந்தா கூட அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கும். ஸோ பீகார் மாநிலத்துல எந்த அளவுக்கு ஊழல் இருக்குது அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. இது அதிகாரிகள் பண்ற தப்பு அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஆட்சியாளர்கள் மேலேயும் இங்க இதுக்கு உறுதுணை போறாங்க அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கொள்ளப்படணும். இதுவரைக்கும் இந்த சம்பவத்தை குறித்து ஒரு இடி ரைடோ இல்ல ஒரு சிபிஐ ரைடோ எதுவுமே பாஜக அங்க நிதிஷ்குமார் ஆட்சியில எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்படுது. இதன் மத்தியில தான் பீகார்ல நிதிஷ்குமார் ஆட்சி எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது, எந்த அளவுக்கு ஊழல் நடக்குது அப்படின்றத புட்டு வச்சிருக்காங்க எதிர்கட்சிகள். ஏன்னா இப்போ பாஜகவுக்கு ஒரே வேலை என்னன்னா, நிதிஷ்குமார் அங்க ஜெயிக்க வச்சிடணும், எப்படியாவது தில்லுமுலை பண்ணி இல்ல முறைகேடுகளை பண்ணி அங்க ஜெயிக்க வச்சிடணும். ஏன்னா ஒருவேளை அவர் தோத்துட்டார்னா தோல்வி முகத்தோட நிதிஷ்குமார் அங்க பீகார்ல இருக்க மாட்டாரு. அப்போ திரும்பவும் இந்தியா கூட்டணிக்குள்ள அவர் வருவாரு. அப்படி வரும் பொழுது
இங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குற ஒரு சூழ்நிலை இங்க எழும்பும். அப்படி எழும்பிருச்சுன்னா இந்த ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு வந்தால், ஆல்ரெடி இங்க சந்திரபாபு நாயுடு நம்ம ராகுல் காந்தி கூட கொஞ்சம் நெருக்கம் காட்டின்னு இருக்கிறாரு அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு. ஒருவேளை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தால் பாஜக ஆட்சி கவிழும், திரும்பவும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை வரும் அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப அரசல் பரசலா ஏற்பட்டதுக்கு. பீகார்ல ராகுலுக்கு அமோக வரவேற்பு, பயங்கரமான வரவேற்பு. இதுல பைக்கு பேரணி போயிருக்கிறார், பாதுகாப்பு சூழ மக்கள் மத்தியில பாதுகாப்பு சூழ போயிருக்காரு. அப்படி இருந்த ஒருத்தன் வந்து என்ன பண்ணிருக்கான், ராகுல் காந்தி ஷோல்டர் மேல முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கான். இதெல்லாம் பார்த்தா ஹார்ட் டச் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு மாபெரும் தலைவர் ராகுல் காந்தி எந்த அளவுக்கு மக்கள் விரும்புறாங்க அப்படின்றதுக்கு இந்த காட்சி ஒரு சிறந்த காட்சி அப்படின்னு காங்கிரஸ் தலைமை வந்து என்ன பண்ணிருக்கு, விஷயத்த சொல்லியிருக்கு. உண்மையிலேயே ராகுல் காந்தி மக்களுக்கான தலைவர், பீகார் மாநிலத்துல ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்த போகிறார், ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகிறார் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமா இந்த பேரணி இருக்குது அப்படின்னு. இப்போ எல்லா மாநிலமும் என்ன பண்றாங்க, பீகார் உற்று நோக்கி பாக்குறாங்க. ராகுல் காந்திக்கு இந்த அளவுக்கு அமோக வரவேற்பு இருக்கு. நிச்சயமா பீகார்ல ஆட்சி மாற்றம் ஏற்படும், நிதிஷ்குமார் தோல்வி அடைந்து விட்டார் அப்படின்னு தான் இப்போவே எல்லாரும் என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கிற பெரும்பாலானோர் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்க பரப்பப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. ஏன்னா நிதிஷ்குமார் தோல்வி அடைய போகிறார், எதுக்கு நம்ம அங்க இருக்கணும், அதுக்கு இந்தியா கூட்டணி பக்கம் வந்துடலாமே அப்படின்னு நிறைய பேர் இந்தியா கூட்டணிக்கு வர்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், பாஜகவுக்கு நெருப்பு கட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நிதிஷ்குமார் ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைக்கலன்னா நிதிஷ்குமாருக்கு கூடுதலா எதனா ஒரு பொறுப்பை கொடுத்து அவரை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு இங்க பார்க்கப்படுது. இதுல அமைச்சர்கள் முதல்வர் பிரதமர் பதவியை பறிக்கிறதுக்கான மசோதா நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு. ஒருவேளை நிதிஷ்குமார் அப்படி தாவும் பொழுது, அவருக்கு எதனா ஒரு விஷயம் வரும் பொழுது, பாஜகவுக்கு எதிராக செயல்படும் போது அவர் மேல விசாரணை அமைப்பு பாய்ந்து அவரை கைது பண்ணப்பட வைக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலும் இங்க பேசப்படுது. எப்படியா இருந்தாலும் பீகார்ல ஆட்சி மாற்றம் நடக்குது, ராகுல் காந்திக்கு அமோக வரவேற்பு இருக்குது அப்படின்றதுதான் இது மூலமா வெளிப்படுது. என்னவா இருந்தாலும் நிதிஷ்குமார் பாஜக உறவு கொஞ்சம் ஊசலாடுகின்ற உறவா தான் இருக்குது. அது தேர்தல் நெருங்க இது வெளிப்படும். தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு இதுக்கு அதிரடியான மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுன வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். பீகார்ல எஸ்ஐஆர் நடவடிக்கையை கண்டித்து ராகுல் காந்தி ஒரு மாபெரும் பேரணியை என்ன பண்ணாரு, ஏறெடுத்திருக்காரு. இது மக்கள் மத்தியில் அமோக வெற்றி அடைந்து மக்கள் வெள்ளத்துல ராகுல் காந்தி என்ன பண்றாரு, நீந்திட்டு இருக்காரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.